உள்ளிட்ட இச்சபையினருக்கு திருப்பூர் கம்பன் கழக அமைப்பு செயலாளர் திரு சோ ராமகிருஷ்ணன் அவர்கள் வரவேற்பு அளிக்கிறார். பன்னும் பரதமும் தீம் சொல் பனுவலும் யான் என்னும் பொழுது எளிது எய்த நல்காய். எழுதாமரையும் விண்ணும் புவியும் வெங்காலும் படர் விசும்பும் அன்பர் கண்ணும் கருத்தும் நிறைந்தாய் சகலகலாவல்லியே. 7 ஸ்வரங்கள் தவம் செய்து ஞானசம்பந்த மூர்த்தியாக நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பி வாழ்ந்து சென்றது. தவமே தவம் செய்து சீதாலட்சுமியாக வாழ்ந்து சென்றதாம். இயற்றமிழ் செய்த தவம் இருக்கிறதே, அது ஆன்மீக உலகின் உதிக்கின்ற செங்கதிர் சொல்வேந்தர் சுகிசிவமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இசைத்தமிழ் செய்த தவம் இருக்கிறதே, அது வேங்கடமுடையானை சுப்பிரபாதம் பாடி எழுப்பிய எம்.எஸ். சுப்புலட்சுமியாக வாழ்ந்து சென்றிருக்கின்றது. நாடகத்தமிழ் செய்த தமம் இருக்கிறதே, அது நடிகர் திலகம் சிவாஜி கணேசனாக வாழ்ந்து சென்றிருக்கின்றது. இந்த மண்ணுலகத்தினில், இந்த பாரத மண்ணில் பிறக்கின்ற ஒவ்வொரு ஜீவன்களும் அறிவில் தெளிவும், ஹிருதயத்தில் கருணையும், ஆன்மாவில் பரிபூரணமும் பெற்று தாம் வாழுகின்ற இந்த பாரத பூமி யுகங்கள் தோறும் வல்லரசாக வேண்டும் என்பதற்காக பன்னெடும் காலம் ராமேஸ்வரத்தில் புனிதத்தாய் ஆசியம்மா செய்த தவப்பயன் இருக்கிறது. அந்த தவப்பயனின் விளைவாக நம்மிடையே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனித புனிதர், வாழும் மகாத்மா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் திருக்கமல பாதங்களை வணங்கி அவர்கள் உள்ளிட்ட இந்த அவையையும் முதற்கண் பணிவன்போடு வணங்கி மகிழ்கிறேன். இன்று திருப்பூர் வரலாற்றின் ஒரு பொன்னேடுகளால் பதிக்கப்பட வேண்டிய நன்னாள். 10,000 கவிதைகளை முத்தாக அள்ளி கொடுத்த சத்தான கம்பனுக்கு ஈடு இணை வித்தாகவில்லை. காற்று மழை ஆழியிலும் காலமெனும் ஊழியிலும் சாகாது கம்பனவன் பாட்டு, இது தலைமுறைக்கும் எழுதி வைத்த சீட்டு என்று கவி சக்கரவர்த்தி கம்பனை பற்றி கவியரசு கண்ணதாசன் மிக அற்புதமாக சொல்லுகிறார். மானுடம் வாழ்வாங்கு வாழ்வதற்காக தலைமுறைக்கும் ஒரு கவிதை சீட்டை எழுதி வைக்கிறான் கம்பன். கம்பன் ஒரு அற்புதமான மானுடம் உருவாக வேண்டும் என்று சிந்திக்கிறான். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை, தான் பெற்ற செல்வத்தை கொண்டு இன்ப துன்பங்களை பகிர்ந்து கொள்ளுகின்ற சமூகங்கள், எல்லாரும் எல்லா பெருஞ்செல்வமும் எய்துகின்ற சமதர்ம சமுதாயம், இயற்கை வளத்தையும் நீர் வளத்தையும் நில வளத்தையும் இந்த தேசியத்தின் நலனுக்காக மட்டுமே காப்பாற்றுகின்ற ஒரு அற்புதமான பாருக்குள்ளே நல்ல நாடு. இந்த நாடு என்றைக்கு வல்லரசாக மாறுகிறது? டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் சொல்லுகிறார், ரிலீஜியன் வித்தவுட் சயின்ஸ் இஸ் சூப்பர்ஸ்டிஷியஸ், சயின்ஸ் வித்தவுட் ரிலீஜியன் இஸ் அரகன்ஸ். விஞ்ஞானம் கலவாத மெஞ்ஞானம் என்பது மூட நம்பிக்கையை வளர்த்தும், மெய்ஞானம் கலவாத விஞ்ஞானம் என்பது அரக்கத்தனத்தை வளர்க்கும். ஒரு நாடு வல்லரசாக வேண்டும் என்பதற்காக விஞ்ஞானத்தையும் மெய்ஞானத்தையும் ஒரே நேர்கோட்டிலே சிந்தித்தவன் கவி சக்கரவர்த்தி கம்பன். அந்த கம்பனுடைய கழகத்தை திருப்பூரிலே ஆரம்பிப்பதற்காக அறிவியல் தவச்சாலையில் புதிய கண்டுபிடிப்புகளையே வேள்வியாக செய்தவர். வேள்வி கணலில் உதித்திட்ட விஞ்ஞான அமிர்தத்தை இந்த தேசியத்திற்கு அர்ப்பணம் செய்தவர். தினசரி 18 மணி நேரம் கண் விழித்து ஆய்ந்த போதும் கூட நெஞ்சை அள்ளுகின்ற தமிழ் கவியை என்றுமே மறவாதவர். இந்த நாட்டின் முதல் குடிமகனாக பதவியேற்ற போது தமிழுக்கு கதியாக இருக்கின்ற திருக்குறளை பாடி தான் இந்த நாட்டிற்கு முதல் குடிமகன் என்பதை பறைசாற்றி
இந்த உலகம் முழுவதற்கும் செம்மொழியாக இருப்பது தமிழ்தான் என்று உலகத்திற்கு அறிவித்த மிகப்பெரிய பெருந்தகை விஞ்ஞானத்தினுடைய எல்லையை எட்டிய போதும் கூட எல்லாமுமாக இறைவன் இருக்கிறான், அவன் எல்லா உயிர்களிடத்திலும் இருக்கிறான், அவன்தான் நம்மை ஆட்டுவிக்கிறான் என்ற மெய்ஞானத்தினுடைய எல்லையை தொட்டவர். இந்த நாடு வல்லரசாக வேண்டும் என்பதற்காக காலத்தை உற்று நோக்குகின்ற விஞ்ஞானியாக வாழ்ந்து ஊடுருவி பார்க்கிற மெஞ்ஞானியாக வளர்ந்து இந்த இரண்டையும் மானுட பண்புகளால் பாலம் அமைத்திட்டாரே இந்த மகத்தான மாமனிதர். அந்த மனிதர் திருப்பூர் கம்பன் கழகத்தை திறந்து வைப்பதில் திருப்பூர் கம்பன் கழகம் பெருமிதம் கொள்கிறது. காவிய உடை தரித்தவர்கள் எல்லாம் கடவுளை பற்றித்தான் நினைக்க வேண்டும் என்பதை மாற்றி இந்த நாட்டு மக்களை பற்றியும் நினைக்கலாம் என்று சொன்ன விவேகானந்தர் முழங்குகிறார். எங்கள் நாட்டில் பல்வேறு இனப்பட்ட மக்கள், பல்வேறு மொழி பேசுகின்ற மக்கள், பல்வேறு கலாச்சாரத்தை உடையவர்கள், பல்வேறு சமயத்தை சார்ந்தவர்கள். இந்த வேற்றுமையில் தான் ஒற்றுமை காண்பது எங்கள் பாரத தாயின் பலம் என்று சொன்னார். கூடாரங்கள் வேறாக இருக்கலாம், ஹிருதயங்கள் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னார் நபிகள் நாயகம். நம்மளுடைய ராமேஸ்வரத்தில் சீதா கல்யாண உற்சவங்கள் நடைபெறும். அந்த ராமதீர்த்த குளம் என்ற ஒன்று உண்டு. அந்த ராமதீர்த்த குளத்தில் வருடங்கள் தோறும் சீதா கல்யாண உற்சவம் நடைபெறும். அந்த உற்சவத்திற்கு அந்த தெப்ப குளத்தில் தெப்பம் செய்வார்கள். அந்த தெப்பத்தை செய்தது ஒரு இஸ்லாமிய பெரியவர், இந்தியராக பிறந்த இஸ்லாமிய பெரியவர். ஓராண்டு சீதா கல்யாண உற்சவம் நடைபெற்று தெப்பம் நடைபெறுகிறது. அந்த தெப்பத்தில் எல்லாரும் ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கே குழுமியிருப்பதைப் போல சுவற்றின் 4 பக்கத்திலும் குளத்தின் 4 பக்கத்திலும் குழுமி இருக்கிறார்கள். அனைவரும் ஆர்வத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அந்த தெப்பத்திலே இருந்து சீதாராம விக்கிரகங்கள் குளத்திலே விழுந்து விடுகிறது. அந்த குளத்திலே விழுந்த விக்கிரகங்களை உடனே உயிரை பயணம் வைத்து தன்னுடைய விழுந்தது விக்கிரகங்கள் அல்ல, இந்த நாட்டினுடைய சீதாராம விக்கிரகங்கள் கடவுள் என்று சொல்லி தன்னுடைய உயிரை பயணம் வைத்து ஒரு பெரியவர் அந்த விக்கிரகங்களை காப்பாற்றி கொண்டு வருகிறார். பெரியவர்களே, அந்த பெரியவர் வேறு யாரும் அல்ல, இந்த மனித புனிதருடைய கொல்லு தாத்தா அவர்கள்தான். அப்பொழுது என்ன நடந்தது தெரியுமா? அந்த இஸ்லாமிய பெரியவராக இருப்பவர் இந்து விக்கிரகங்களை காப்பாற்றியதற்காக மசூதியிலே அவருக்கு சிறப்பு தொழுகை நடக்கிறது. இந்த தேசம் முழுவதும் மதத்தினாலும் இதத்தினாலும் எந்த வேறுபாடும் காணாமல் ஒருமைப்பாட்டோடு வாழ வேண்டும் என்று இந்த நாட்டினுடைய பலமாக கருதினார்கள். இன்னொரு அருமையான செய்தி, இந்த தெப்பத்தை எல்லாம் ஒரு சிறு குழந்தை பார்த்து கொண்டே இருக்கும். பார்த்து கொண்டு வேகமாக அதையெல்லாம் பார்த்து ரசித்து கொண்டு இரவு நேரத்திலே தன்னுடைய தாயினுடைய மடியிலே தூங்கிக் கொண்டிருக்கும். அப்பொழுது என்னம்மா இந்த தெப்பம், இதை பற்றி என்ன என்று கேட்டபோது அந்த தாய் அந்த தெப்பத்தை பற்றி சொல்லுகிறார். நபிகள் நாயகத்திலிருந்து சொல்கிறார், குரானிலே இருந்து சொல்கிறார், அப்பாற்பட்டு ராமாயண கதைகளையும் அந்த குழந்தைக்கு ஊட்டி மகிழ்ந்தால் அந்த தாய் வேறு யாரும் அல்ல, இந்த அப்துல் கலாம் என்ற அந்த குழந்தை வேறு யாரும் அல்ல, இந்த குழந்தை தான் அந்த அப்துல் கலாம் என்கிற மனித புனிதர். அந்த தாய் உருவாக்கிய அற்புதமான மனித புனிதர் இங்கே வந்திருக்கிறார்கள். நண்பர்களே, உங்கள் வணக்கம். உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். சொல்லின் செல்வர் திரு சுகிசிவம் அவர்களே, திரு KR நாகராஜன் அவர்களே, திரு சோ ராமகிருஷ்ணன் அவர்களே அருமையாக பேசினார். திரு K சுப்பராயன் MP அவர்களே, சொல்லின் செல்வர் திருப்பூர் கம்பன் கழக செயலர் திரு KVS ராமகிருஷ்ணன் அவர்களை மேடை கலைக்கின்றோம். யுகங்கள் தோறும் சிரஞ்சீவியாக இருக்க வேண்டும் என்பதற்காக பாற்கடலை கடைந்து அமிர்த கானத்தை பெற்று உய்ந்தார்கள். நாளை மணநாள் காண இருக்கின்ற மணமக்கள்
16 பேரும் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்பதற்காக கலைமாமணி நித்யஸ்ரீ மகாதேவன் அவர்கள் இசை எனும் பாற்கடலை கடைந்து அமிர்தகான மழை பொழிந்திருக்கிறார்கள். மண்ணுலகத்தினில் சகல ஜீவராசிகளும் ஆனந்த வெள்ளத்தில் திளைத்து சர்வ மங்களத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக சர்வேஸ்வரனால் இந்த மண்ணுலகத்திற்கு கிடைக்கப்பட்டிருக்கிற மிக அரிய பொக்கிஷம் கர்நாடக சங்கீதம். 7 ஸ்வரங்களுக்குள் எல்லா ராகங்களையும் உள்ளடக்கி வேட்டு சத்தம் கேட்டபோது கூட தன்னுடைய கர்நாடக சங்கீதத்திற்கு மெருகு எந்த விதத்திலும் குறையாமல் இனிமையாக பாடினார்களே. கர்நாடக சங்கீத வரலாற்றிலே இப்படி ஒரு தனி முத்திரையை பதித்து வருகின்ற நித்யஸ்ரீ மகாதேவன் அவர்கள் கர்நாடக சங்கீதத்திற்கு கிடைத்திருக்கிற மிக அற்புதமான பொக்கிஷமாக திகழ்கிறார்கள். சீவக சிந்தாமணி ஆசிரியர் பாடுகிறார், பெண்ணொருத்தி அற்புதமாக பாடிக்கொண்டிருக்கிற போது அவளுடைய வாய் திறந்து அவள் பாடினாளோ இல்லை இல்லை வீணை தான் தன்னுடைய வாயிலே இருந்து பேசியதோ என்று சொல்கிறார். பவழவாய் திறந்திவள் பாடினாளோ இல்லை நரம்பொடு வீணை யாழின் நாவின் நவின்றதோ என்று கேட்கிறார். இந்த அற்புதமான இசை எங்கிருந்து வருகிறது? பிரபஞ்சத்திலே இருக்கிற அற்புதங்களை எல்லாம் இந்த மண்ணுலகத்திற்கு தருவதற்காக 6 தேவலோகத்து பறவைகளை இறைவன் படைத்திருப்பதாக காஞ்சி புராணம் சொல்லுகிறது. பாட்கடலிலே இருக்கிற அமிர்தத்தை கொண்டு வருவதற்காக சாதக பறவைகள், பொன்னையும் ரத்தனங்களையும் தருவதற்காக அன்னப்பறவை, நல்ல நூல்களை அற்புதமாக சொல்லுகின்ற கிளிப்பிள்ளை, 3 காலத்தையும் உணர்கின்ற ஜோதிட நூல்களை சொல்லுகின்ற ஆந்தை என்கின்ற ஒரு பறவை, இருளை அகற்றி ஒளி வருகிறது என்று கொக்கரக்கோ என்று கூவுகின்ற சேவற்கோழி, 6வதாக நல்லதையே சொல்லி இறைவன் நாமத்தை நமக்கு தருகின்ற சக்கரவாக பறவை. இந்த 6 பறவைகளோடு இசையனும் பிரபத்தையும் ஞானத்தையும் இந்த மண்ணுலகத்திற்கு தருவதற்காக, எல்லா இடத்திலும் மங்களத்தை தருவதற்காகவே இறைவனால் மண்ணுலகத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற 7வது தேவலோக பறவைதான் நம்முடைய நித்யஸ்ரீ மகாதேவன் அவர்கள். கலைவாணியினுடைய சொரூபத்தை உற்று நோக்குகிறோம். அந்த சொரூபத்தில் 4 திருக்கரங்கள் இருக்கின்றன. 2 கரங்களில் ஒன்றில் வாழ்க்கை நூல்களை படிக்க வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காக ஞான வித்தை நூல்கள், மற்றொரு கரங்களிலே இந்த ஞான வித்தை நூல்களுடைய பயன் எல்லாமுமாக இறைவனை ஜபிப்பது என்பதற்காக ஜபமாலை. மற்ற 2 கரங்களையும் நோக்குகிறோம். தேவி தேவகாந்தாரி ராகத்தில் வீணையை மீட்டுக் கொண்டிருக்கிறாள். இதில் அருமையான நுட்பம் இருக்கிறது. என்ன தெரியுமா? ஞான வித்தை நூல்களை படித்து அதன் பயனாக இறைநாமத்தை ஜபிப்பதை காட்டிலும் மிக எளிய மார்க்கமாக நாத உபாசனை என்கின்ற சங்கீத மார்க்கம் மூலமாகவே இறைவனை அடைய முடியும் என்பதை காட்டுவதற்காகத்தான் கலைவாணி மற்ற 2 கரங்களிலும் வீணையை ஏந்தி கொண்டிருக்கிறாள். அதனால்தான் சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவராக இருக்கிற முத்துச்சாமி தீட்சிதருக்கு காசியில் அவருடைய குருநாதராக இருக்கிற சிதம்பர யோகநாத சுவாமிகள் அவருக்கு ராமநாமம் பதித்த வீணையை பரிசாக அளித்திருக்கிறார்கள். பெரியோர்களே, இந்த மண்ணுலகத்திலே தோன்றியிருக்கிற ஒவ்வொரு ஜீவன்களும் மனநாள் காணுகிற போது அவர்களுக்கு மங்களத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே இறைவியினுடைய சக்தியினுடைய 3 கண்களை பார்த்து அதிலே உபாசனை செய்கிறார். தேவி, சிவப்பு நிறமாக இருக்கிறது உன்னுடைய ஒரு கண், அது கங்கையைப் போல குளிர்ச்சியாக இருக்கிறது. வெண்மை நிறமாக இருக்கிறதே உன்னுடைய இன்னொரு கண், அது யமுனையைப் போல சௌந்தரியமாக இருக்கிறது. சரி, கருப்பு நிறமாக இருக்கிறதே உன்னுடைய 3வது மண், அது சரஸ்வதியைப் போல புனிதமாக இருக்கிறது. தேவி, உன்னுடைய 3 கண்களுடைய கடாட்சத்தில் நான் பார்க்கிற போது
அந்த பார்வையின் மேலே விழுகிற போது நான் திருவேணி சங்கமத்திலே புனித நீராடுகிற அற்புதத்தை நான் பெற்றேன் என்று சொல்கிறார். ஆதிசங்கரர் சொன்னதைப் போல நாளை காப்பு கட்டுவதற்கு முன்னதாக புனித நீராட வேண்டிய நம்முடைய மணமக்கள் புனித நீரை ஆடினார்கள். எப்படி தெரியுமா? நித்யஸ்ரீ மகாதேவனுடைய கங்கையை போன்ற அந்த ராகத்தினுடைய குளிர்ச்சியையும், ஸ்வரங்களைப் போல ஸ்வரங்களின் இனிமையைப் போல அந்த யமுனையினுடைய சௌந்தரியத்தையும், உள்ளே இருந்து இசையின் பொருளாக இருக்கிறதே அந்த பொருள் பயனாக இருக்கிற சரஸ்வதியினுடைய புனிதத்தையும் பெற்று ஆதிசங்கர பகவத் பாதாள் இறைவையினுடைய கண்களை பார்க்கிற போது திருவேணி சங்கமத்தை நீராடுகிற புண்ணியத்தை பெற்றதைப் போல நித்யஸ்ரீ மகாதேவனுடைய பாட்டை கேட்டவுடனேயே நாளை மணநாள் காண இருக்கின்ற பெருமக்கள் புனித நீராடுகின்ற அந்த திருவேணி சங்கமத்திலே நீராடுகின்ற புனிதத்தை பெற்றிருக்கிறார்கள் என்ற அடிப்படையிலே மிக அற்புதமாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், பாடியிருக்கிறார்கள். ஞான குழந்தை சீர்காழியிலே அருமையாக பாடிக்கொண்டிருக்கிறது. அது 3 வயது குழந்தை அழுது நின்றதாம்.